குட் மார்னிங் சோல்ஸ். இது நான் வந்து ரிவர்ஸ்ல போயிருப்பேன். அந்த சாங் வந்து ஐ மீன் மொதல் சாங் வந்து நேத்து வந்து 289ன்னு நினைக்கிறேன். அந்த சாங் குடுத்துட்டு தென் அகைன் வந்து நான் இப்ப பேக்ல வந்திருக்கேன். ஏன்னா அ அ இந்த அன்புடைமைன்றது வந்து ரொம்ப டீட்டெயில்டா நெறைய வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆக்சுவலா வந்து நம்ம வந்து யங் ஏஜ்லயே வந்து நம்ம இத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால அத ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி பேக்ல போய் அத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சு தான் நேத்து நான் ஃபர்ஸ்ட் அந்த சாங் சொன்னேன். அந்த சாங் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஏன் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சு நம்ம லைஃப்ல இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து இந்த சாங் வந்து ரொம்ப முக்கியமான சாங்கு. அன்புன்னு வரும்போது ஆக்சுவலா மோஸ்ட்லி இந்த சாங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கும் வந்து திருமந்திரம்ன்ற ஒரு புக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதே எனக்கு இந்த சாங் மூலமா தான். இந்த வேர்ட் வந்து நெறைய மூவிலயும் நம்ம கேட்டிருப்போம். நெறைய பேர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா இருக்க பீப்பிள் வந்து நெறைய பேர் இத சொல்றதையும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அன்பே சிவம்ன்றது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப காமனான ஒரு டெர்மு. அதுக்கான ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாங்கா இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து திருமந்திரம்ன்ற புக்க பத்தியே எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அப்ப கண்டிப்பா அந்த புக்ல ஏதோ ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து வேரியஸ் அதர் வேஸ்ல வந்து இந்த சாங்கு இந்த இந்த புக்கை பத்தி மற்ற சாங்ஸ் எல்லாமே தெரிஞ்சு ஓகே நம்மளுக்குள்ள தோன்ற ஐடியாஸும் இந்த புக்கும் வந்து பயங்கரமா அலைன் ஆகுதுன்ற பிறகுதான் நான் எல்லாருக்குமே இந்த புக்கை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஆக்சுவலா படிச்சதே கிடையாது இந்த புக்கை பெருசா. எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க எல்லாரும் போடுறத நான் ரீட் பண்ணிப்பேன். பட் இப்போ வந்து என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நானே வந்து அவங்க வந்து நீயே செலக்ட் பண்ணி கொடு சாங்கு அப்போ எனக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறனால நான் வந்து போய் நான் ரீட் பண்ணி சூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு பயங்கரமாக கனெக்ட் ஆகிறனால அதனால தான் நான் இந்த குரூப்பை கிரியேட் பண்ணேன். ஓகே நம்ம ரியலைஸ் பண்ணுறது அவர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த சிம்பிளாக சொல்கிறத நம்ம இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம என்ன லாஸ்ட் 1 இயரில் நம்ம லைஃப் டைமில் என்னெல்லாம் ரியலைஸ் பண்ணமோ அது எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சி தான் இந்த குரூப் ஆரம்பித்தேன். ஸோ இந்த சாங் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஆரிஜின்னு சொல்லலாம். அப்ப இப்ப வந்து இந்த இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அன்பு வேற, சிவம் வேறன்னு நினைக்கிறவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அதுக்கப்புறம் இப்ப இத நான் சொன்ன பிறகு நான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அந்த அன்ப பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். இங்க வந்து அன்புன்னு வந்து மீன் பண்ணியிருக்கிறது வந்து அ சக மனிதர்கள், சக உயிர்கள் கிட்ட வந்து நம்ம வந்து அன்பு காட்டுறது. அந்த அதுதான் வந்து அ டிவைன்க்கான ஒரு பேசிக் குவாலிட்டி. கடவுள் வந்து யார வந்து ரீச் பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள தான் ரீச் பண்ணுவாரு. அத வந்து வேரியடு பெர்சன்டேஜ்ல பண்ணுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுல நாட் ஈவன் அ சிங்கிள் ஹியூமன் பீயிங் வந்து அன்பு காட்டாத ஹியூமன் பீயிங் இல்லவே இல்ல. என்னன்னா பெர்சன்டேஜ் தான் டிஃபர் ஆகும். அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட ஃபேமிலி கிட்டயாவது வந்து அன்பா இருப்பாங்க. அன்னோன் பீப்பிள் கிட்ட தெரியாதவங்ககிட்ட இல்லனாலும், அவங்களுக்கு பொறந்த குழந்தை, அவங்களோட அம்மா, அப்பா பிளஸ் அவங்க குடும்பத்து மேலயாவது கண்டிப்பா அன்பா இருப்பாங்க. அதனால அந்த ஹியூமன் பீயிங்னாலே இந்த அன்புன்னு ஒண்ணு இல்லாம கிடையவே கிடையாது. அந்த அன்பு தான் வந்து கடவுளா இருக்கு. அப்ப இத வந்து ஆக்சுவலா இக்னரன்ஸ்ல நம்ம ரியலைஸ் பண்ணாம இருக்கிறதுனால, நம்ம வந்து கடவுள்ன்றத வந்து வேற யாரோ ஒருத்தவங்க கண்ணுக்கே தெரியாத ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு சிலையில வந்து பார்க்குறது, கோயில்ல பார்க்குறதுன்னு வச்சுட்டு, மனிதர்கள வந்து தனியா பிரிச்சு பார்த்துருவோம் நம்ம. நம்மளும் அன்பு காட்டுறவங்களா தான் இருப்போம். ஆனா அந்த அன்பு தான் கடவுள்ன்றது புரியாதனால, நம்ம பிரிச்சு வந்து பார்ப்போம். ஸோ இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த அறிவு இல்ல. ஏன்னா அ அ சி காடு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, காட ரியலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை என்னன்னா, அறிவு, ஞானம் தான். அறிவு, ஞானம் மூலமா மட்டும் தான் கடவுள வந்து நம்மளால வந்து நம்மளுக்குள்ள உணர முடியுமே தவிர, நீங்க பண்ற பூஜைனாலயோ, இல்லன்னா ஃபாஸ்டிங்னாலயோ, இல்லன்னா மந்திரத்த திரும்பி திரும்பி சொல்றதுனாலயோ, எதுனாலயும் கிடையாது. உங்களோட அறிவ வந்து பயங்கரமா வளர்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன படிச்சிருந்தாலும் சரி. நீங்க ஜஸ்ட் ஒரு 6த், 7த் தான் படிச்சிருக்கேன். நான் அதுக்கு மேல படிக்கலன்னா கூட, எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதே மாரி சொல்றத பொறுமையா கேட்க தெரிஞ்சாலே, உங்களால வந்து அந்த ஞானத்த வந்து வளர்த்துக்க முடியும். கடவுள் வந்து எனக்கு இந்த லாஸ்ட் 1 இயர்ல எனக்கு திரும்பி, 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 திரும்பி எனக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணது, ஞானம் மூலமா மட்டும் தான். உன்னோட விஸ்டம் மூலமா மட்டும் தான் நான் தெரியுவேன். விஸ்டத்த வந்து நீ வந்து டெவலப் பண்றதுக்கு பாரு. மத்த எல்லார்கிட்டயுமே அத வந்து டீச் பண்ணுன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு. அதனால அதனால தான் இப்ப வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அறிவு உனக்கு இருந்தது
அப்படின்னா, உன்னால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அன்பும், கடவுளும் வேற வேற இல்ல அப்படின்ட்டு. இதுக்கு நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட வீட்ல இப்ப வந்து ஒரு குக் ஒரு பொண்ணு வந்து புதுசா வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஸ்டாப்பா வந்து அந்த ஹெல்த் ரிலேட்டடா அவங்களுக்குள்ள அகைன் அண்ட் அகைன் வந்து ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. நேத்து வந்து அவ வந்து அவளோட சிஸ்டருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க அப்படின்ட்டு பதறிட்டாங்க. அப்ப நான் வந்து அவ ரொம்ப சொல்லி அழுதா. ரொம்ப வருஷமா மாத்தி மாத்தி எங்க குடும்பத்தில இருக்க எல்லாருக்கும் உடம்பு முடியாம வருது. நாங்க என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல. எங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அழுகும்போது, அப்ப நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லம்மா. அது வந்து ஏதோ ஒரு கர்மானால இருக்கும். நீங்க வந்து சாப்பாடு வந்து டெய்லி வந்து ஒருத்தருக்கு குடுங்க. அதே மாரி நீங்க அங்க போறீங்கல்ல, போம்போதே அப்பயே அவ சமைச்சுட்டா காலையில. ஸோ அந்த பொண்ணுகிட்ட நீங்க சமைச்ச சாப்பாடு தானே, அதனால இத ஒரு பாக்ஸ்ல போட்டு பஸ் ஸ்டாப் போறதுக்குள்ள கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது தேவையோட இருப்பாங்க. அவங்க கையில வந்து குடுத்துட்டு, நீங்க போய் உங்க தங்கச்சிய பாருங்க. உங்க தங்கச்சி கண்டிப்பா உடம்பு வந்து பெட்டரா இருப்பாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ்ல போனாங்கன்றனால இவங்க ரொம்ப பதறிட்டா. என்னமோ ஏதோ ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆ பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன், "நீ இத குடுத்துட்டு நீ போய் பாருப்பா. கண்டிப்பா வந்து சரியாயிடும் உடம்பு. நீயே பாரு மேஜிக்க. அப்படி உன் தங்கச்சிக்கு வந்து சரியாயிருந்தது அப்படின்னா, நீ உடனே உங்க அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாரையும் உட்கார வச்சு, நம்ம குடும்பத்தில வந்து நெறைய மேபி அ போன ஜென்ம கர்மாவோ, இல்ல நம்ம நெறையா வந்து தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அத சரி பண்றதுக்கு டெய்லி வந்து நீங்களும் சாப்பாடு குடுங்க. நானும் சாப்பாடு குடுக்குறேன்னு உங்க குடும்பத்தில கண்டிப்பா நீ பேசிட்டு வா. நீயே பாரு 48 நாள்ல உன் குடும்பத்தில நெறைய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவ வந்து சரிக்கா, சரிக்கான்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு அவ வந்து குளிச்சு எல்லாம் கெளம்பிட்டா. கெளம்பின பிறகு அக்கா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போறா. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. வெளியில போய் அவ செருப்பெல்லாம் போட்டுட்டா. சாப்பாடு எடுத்துட்டு போலையா நீன்ன பிறகு தான் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறா. ஏம்பா நான் அவ்ளோ தூரம் சொல்லியும் உனக்கு தோணவே இல்லையா எதுவும் அப்படின்னா, சரிக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ்ல சாப்பாட போட்டு திரும்பியும் வந்து என் சிஸ்டர பார்த்து, "ஏன்க்கா என் குடும்பத்தில இப்படிலாம் நடக்குதுன்னு" சொல்லிட்டு போனோனே என் சிஸ்டருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. "நீ அவ்ளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியும் அவங்களுக்கு புரியல பாத்தியா?" அப்ப என்னன்னா, இதே வந்து நான் வந்து அ அ இந்த கோவிலுக்கு வந்து வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு போடுங்க. இந்த கோவில்ல போய் டெய்லி வந்து பூஜை பண்ணுங்க. இந்த பூஜை பண்ணீங்கன்னா சரியாகும்னா, கண்ண மூடிட்டு செய்றாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அது சரியா, தப்பா, லாஜிக் எதுவுமே அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இது 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 சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் செய்ய ரெடியா இருக்காங்க. இத நான் நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க யார் சொல்றாங்கன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. சொல்றவங்க ஒரு பெரிய ஞானியா, இல்ல அவங்கலாம் அதெல்லாம் கூட இல்ல. ஒரு ரோட்ல போற யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னா கூட உடனே வந்து செய்ய ரெடியா இருப்பாங்க. வேறஸ் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லும்போது மட்டும் அவங்களால அத ஏத்துக்கவே முடியல. அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ தூரம் ஒரு ஒரு 10, 15 நிமிஷம் நான் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியும், அந்த பொண்ணால வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா, கடவுளுக்கு ஏதாவது செஞ்சா தானே எனக்கு சரியாகும். யாரோ ஒருத்தவங்க ரோட்ல இல்லாதவங்களுக்கு போய் நான் சாப்பாடு குடுத்தா எப்படி சரியாகுன்றது தான் அந்த பொண்ணோட மனசுல ஆழமா இருந்திருக்கும். ஆனா, அது வந்து எனக்கு மேல மரியாதைனால அந்த பொண்ணு ஸ்ட்ரெய்ட்டா என்கிட்ட கேட்கலையே தவிர, அந்த பொண்ணு நடந்துக்கிற விதத்துல என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இத நான் வந்து நெறைய பேர்கிட்ட நான் அந்த ஆட்டிட்யூட நான் பார்த்துருக்கேன். ஏன் ஏன் அப்படி இருக்காங்க சொல்லுங்க? ஏன்னா, கடவுள் வேற, மனிதர்கள் வேறன்னு நெனைக்கிறது. கடவுள் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கோ, கஷ்டப்படுறவங்களுக்கோ நம்ம குடுத்தோம்னா, கடவுளுக்கு குடுத்த மாரின்ற எண்ணமே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்ப அது வந்தா மட்டும் தானே அவங்களால அத செயல்படுத்த முடியும். அப்ப நான் திரும்பி அந்த பொண்ண திட்டுனேன். என்னன்னா, "சரி இப்ப நீ அவசர அவசரமா போற. நீ போனோனே உன் தங்கச்சி சரியாயிடுவா அப்படின்னு உனக்கு என்ன நெனப்பு? நீ என்ன டாக்டரா? இல்ல உனக்குள்ள ஏதாவது மேஜிக்கல் பவர் இருக்கா? நீ போய் அங்க நின்றோனே உன் தங்கச்சி வந்து ஐசியூலேருந்து சரியாகி வர்றதுக்கு" அப்படின்னு சத்தம் போட்டுட்டு, சொன்னா கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இவங்க சொல்றாங்களேன்றதுக்காக ஒரு ஒரு கொஞ்ச நாள் பண்ணி பார்ப்போம்னு நெனைக்கணும். இப்ப நீ போ உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு மட்டும் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். கடைசில பார்த்தா அவ தங்கச்சி வந்து சாப்பாடு குடுத்துருக்கா. அந்த பொண்ணு சாப்பாடு குடுத்துட்டு ஊருக்கு போய் இறங்குன கொஞ்ச நேரத்திலயே, "அக்கா என் தங்கச்சி நம்பவே முடியல. ரொம்ப நல்லா இருக்காக்கா. உடம்பு சரியாயிட்டு நல்லா தான் ஆக்டிவா நல்லா தான்க்கா பேசுறா. தேங்க்ஸ்க்கான்னு" அனுப்புனா. அப்ப ஆ இனி இ அ இ இப்பயும் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருமான்னு எனக்கு 100% நம்பிக்கை கிடையாது. ஆனா, அட்லீஸ்ட் வந்து அடுத்து நாள பின்ன அவ வந்து புலம்பும்போது, நான் அட்லீஸ்ட் சொல்றதுக்கு எனக்கு ஒரு எவிடன்ஸாவது கடவுள் கிரியேட் பண்ணி குடுத்தாரேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அவங்க கர்மா எப்படி இருந்தாலும், சரி நம்ம சொல்லியிருக்கோன்றதுக்காகவே வந்து அவளோட கர்மா வந்து குறைக்கிறதுக்கு கடவுளும் சேர்ந்து முயற்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நெனச்சேன். இதுதான் வந்து எல்லாரும் வந்து பண்ற ஒரு அதாவது அறியாமையில பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? கடவுள் வேற, மனிதர்கள் வேற அப்படின்னு நெனைக்கிறது. அததான் வந்து அவர் வந்து இங்க கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு.
இப்ப நம்ம வந்து இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு வந்து அன்பு தான் சிவம்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சிவம்னா கடவுள் அவ்வளவுதான். இவரே திருமூலருக்கு சிவன புடிச்சிருக்கு. அதனால அவர் எல்லா இடத்துலயும் சிவம்னு சொல்றாரு. நீங்க உடனே சிவம்னா உடனே அவங்க சிவன கும்பிடுறவங்க சிவன மட்டும் தான் நினைக்கணுன்ற மாரிலாம் நினைக்காதீங்க. இன்னும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, தயவு செய்து அத மனசுல இருந்து அழிச்சிருங்க. ஒரே ஒரு அந்த இறைவன் தான். அந்த அல்டிமேட் டிவைன் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரையும் உருவத்தையும் கொடுத்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அவரை. ஓகே, இப்போ அன்பு, அப்போ அந்த அன்புனா என்ன ஆக்சுவலாக? இதை வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து கரெக்டாக புரிஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த பாட்டு வந்து எவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 வருஷமாவது ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதோட டைம் பீரியட்லாம் பார்க்கல, இந்த புக் எப்போ எழுதுனாங்கன்னு. கண்டிப்பாக அந்த திருவள்ளுவர்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கணும்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ இருந்தே தான் இந்த பாட்டு இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் அசால்ட்டாக வந்து அன்பே சிவம்னு எல்லாரும் யூஸ் பண்ணுற வேர்டு தான். ஆனால் அப்படி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக நடக்கிறோமான்னு பார்த்தா கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்மளுக்கு அன்பு அப்படின்ற வேர்டோட மீனிங்கே தெரியல. ஆமாம், நானும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கேன், நானும் எல்லாருக்கிட்டையும் கேரிங்காக தான் இருக்கேன், எல்லாருக்கிட்டையுமே நான் கரெக்டாக தான் நடக்கிறேன், இப்படி தான் டக்குன்னு எல்லாருக்கும் தோணும். அதை டீப்பாக உள்ளே போய் எடுத்துருக்கவே மாட்டீங்க. அதனால இந்த சாங்கை வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குரிய ஒரு மோடாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அன்புனா என்ன? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் ஏஐ டூல்லையும் போட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து டாக்குமெண்ட் லிங்க்கில் தருவேன். அதில் போய் இன்னும் டீட்டெயிலாகவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அன்பு அப்படின்னா, அன்போட முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணையாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது. ஓகே, அந்த கருணையும் இரக்கமும் ஒரு சிலர்கிட்ட வரும், ஒரு சிலர்கிட்ட வராது நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த இறக்க சுபாவம் இருக்குது. எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிறந்ததுலேருந்து எப்பயாவது நம்ம இறக்கப்பட்டிருப்போம், இறக்கப்படாமலாம் இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து என்ன மேட்ருனா, எல்லார்கிட்டையுமே உனக்கு அந்த இறக்கம் வருதா? அதுதான் இங்கே வந்து கொஷின். ஸோ அதை வந்து நீங்கள் தான் உங்களை செக் பண்ணிக்கணும். எனக்கு பாகுபாடே இல்லாமல் எல்லார்கிட்டையுமே இறக்கம் வருதா, இல்லை ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இறக்கம் வருது, ஒரு சிலர்கிட்ட எனக்கு இறக்கம் வரமாட்டேங்குதான்றதை நீங்கள் யோசிங்க. தென் ரெண்டாவது ஒன்னஸ்னா, நீங்கள் வேற மற்றவங்க வேறன்னு இல்லாத மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்னொருத்தவங்க என்ன பண்ணுனா உங்களால் பொறுத்துக்க முடியாதோ, உங்களை வந்து இப்போ பப்ளிக்கில் வந்து யாராவது ஒருத்தவங்க அடித்தா உங்களால் தாங்கிக்க முடியாது, பெரிய அவமானமாக இருக்கும், அந்த லைஃப் லாங் அந்த கில்ட் இருக்குன்னா, நீங்களும் அதே மாதிரி பப்ளிக்கில் யாரையும் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களை யாராவது கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டா உங்களால் பொறுத்துக்க முடியாதுன்னா, அப்போ அதை நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, நீங்கள் செய்யவும் கூடாது. இந்த மாதிரி தனக்கு எது நடந்தால் வலிக்குமோ, துடிக்குமோ, காயப்படுவோமோ, நம்மளால் தாங்கிக்கவே முடியாதோ, அதை நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணக்கூடாது. அப்படிதான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அன்பில் தன்னலமே இல்லாமல் சுயநலமாக எந்த விஷயத்தையும் பண்ண, வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு இதை பண்ணியிருக்கேன்ல, அப்போ நீ எனக்கு இதை பண்ணணும், நான் உனக்கு இதை பண்ணேன்னு சொல்லி காட்டுறது. அதே மாதிரி இதெல்லாம் நான் பண்ணினேன், ஆனால் உனக்கு வந்து என் மேலே வந்து இப்படி இல்லைன்னு நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்றது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது, இல்லைன்னா தன்னோட சுய லாபத்துக்காக மற்றவங்களுக்கு பண்ணுறது, அதுக்கு பேர் அன்பு கிடையாது. அப்போ எந்த விதமான சுயநல நோக்கமும் இல்லாம மற்றவங்களுக்கு வந்து பண்ற மாதிரி உங்களால இருக்க முடியுதான்றதை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் மன்னிக்கிறது. நம்மளுக்கு தாங்கவே முடியாத துரோகத்தை பண்ணவங்களை கூட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்காக மன்னிச்சுட்டு அவங்க கூட போய் திரும்பி திரும்பி நீ எனக்கு அந்த துரோகத்தை பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு, திரும்பி திரும்பி நீ எனக்கு வந்து கெட்டது பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. அந்த கிரட்ஜு, அந்த வெறுப்பு, அதை திரும்பி 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 ரீகலெக்ட் பண்ணி அதை வெறுப்பாகிறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது. அவங்க மேலே வந்து ஒரு தடவை தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை நம்ம வந்து ஒரு நாள் கூட மறக்காமல் டெய்லி ரீகலெக்ட் பண்ணுறது, டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை ரீகலெக்ட் பண்ணி வெறுப்பாகிறதுன்றது டோட்டலி அகெயின்ஸ்ட் கடவுள் சொன்ன அந்த அன்புக்கு அப்படி அகெயின்ஸ்டா இருக்கிறது. அப்ப அதை நம்ம பண்ணியிருக்க கூடாது. நம்ம அதுக்கு என்ன நம்மளுக்கு பக்குவம் வேணும்னா, அதுக்கு தான் நான் வந்து பப்பட் தியரி வந்து கொடுத்துருந்தேன். அந்த பப்பட் தியரி தெரியாதவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அப்ப இறைவனும் நம்மளும் மட்டும்தான் நிஜம். சுத்தி உள்ள எல்லாருமே வந்து இறைவனும் நம்ம கர்மாவும் சேர்ந்து ஆட்டி வைக்கிற பொம்மைங்க. அந்த பொம்மைங்க பண்றதுக்கு போய் நம்ம அந்த பொம்மைங்களை போய் கழுத்தை நெரிச்சு கொள்ளு, அந்த பொம்மையை பிச்சு போட்டா கூட இன்னொரு பொம்மை மூலமா அது நடக்க போகுது. ஒரு பொம்மையை தூக்கி எறிஞ்சா இன்னொரு பொம்மை மூலமா வரும். ஸோ இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நபர்கள் மேல நம்மளுக்கு வந்து வெறுப்போ கோவமோ எதுவுமே வராது. நம்மளை நம்ம எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். இந்த மாதிரி புதுசா நிறைய பொம்மைகள் வராம நம்ம வாழ்க்கையில
கடவுளோட துணையோட நம்ம வாழ்க்கைய எப்படி ஒண்டர்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுன்னு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து மத்தவங்கள வந்து மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மன்னிப்பு மட்டும் நீங்க பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து ஒரு டபுள் ப்ரமோஷன் மாதிரி நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில வந்து வேற லெவல் போயிருவீங்க. எல்லாரும் ஸ்டெப் பை ஸ்டெப் போறீங்கன்னா, இப்ப 10த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து நீங்க வந்து காலேஜுக்கே போயிருவீங்க. 11த், 12த் அதெல்லாம் தூக்கி தாண்டிட்டு போற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த குணம் தான் அந்த மன்னிப்புன்ற குணம். அப்ப இன்னும் இந்த இந்த ஆடியோ கேட்டு முடிச்ச பிறகு யாரையாவது உங்க லைஃப்ல மன்னிக்காம இருக்கீங்க அப்படின்னா, உடனடியா அத உட்கார்ந்து ஒர்க் பண்ணி அவங்கள மன்னிக்கிற வேலைய பாருங்க. அதுக்காக அவங்க கிட்ட போய் பழையபடி பேசணும்லாம் இல்ல. நீங்க பவுண்டரீஸ் தாராளமா செட் பண்ணிக்கோங்க. ஆனா, அந்த திரும்பி திரும்பி அத நெனச்சு நெனச்சு கிரட்ஜ் ஆக்கிட்டு, அது ரிலேட்டடான ஆக்ஷன் பண்றது, அது ரிலேட்டடா அவங்கள வார்த்தையில காயப்படுத்துறது, அவங்கள பதிலுக்கு தாக்குறதுன்ற மாதிரியான வேலையெல்லாம் இனிமே பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட குளிக்கும்போது ப்ராமிஸ் பண்ணுங்க. குளிக்கும்போது ப்ராமிஸ் பண்ணும்போது, அந்த வாட்டருக்கு ஒரு பவர் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள அந்த ப்ராமிஸ கீப் அப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து பொறுமையும், சகிப்புத்தன்மையும். இப்ப சில இடத்துல நம்ம வந்து வேற வழியே இல்ல. நம்ம சிச்சுவேஷனுக்கும், அவங்க நம்ம கிட்ட பண்றதுக்கும் நம்ம பொறுமையாவும், சகிப்புத்தன்மையாவும் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அத வந்து பயங்கரமா எதிர்த்து, அத வந்து ரொம்ப நெகட்டிவா ரியாக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணாம, அத அப்படியே கடவுள் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, அ என் வ என் வ எனக்கு வேற வழியே இல்ல. இந்த இடத்துல நான் பொறுமையாவும், சகிப்புத்தன்மையோட தான் இருந்தாகணும். அ அத வந்து நான் வந்து எதுவும் ரிட்டாலியேட் பண்ணாம, நான் வந்து எதுவும் நெகட்டிவா ரியாக்ட் பண்ணாம, சேம் டைம் நானும் வந்து டேமேஜ் ஆகாம என்னைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கடவுள்ட்ட சரண்டர் பண்ணிட்டு, நீங்க அப்படியே இருக்கும்போது, ஆக்சுவலா திங்ஸ் வந்து ரொம்ப மேஜிக்கலா நடக்கும். கடவுள் வந்து நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாவும், சகிப்புத்தன்மையாவும் இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு கடவுள் வந்து உங்க மேல வந்து பயங்கர கருணையோடையும், அப்படி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ வந்து உங்க மேல வந்து போர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யார்கிட்ட நீங்க அப்படி பொறுமையா, சகிப்புத்தன்மையா இருந்தீங்களோ, அந்த பெர்சனையும் டோட்டலா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருவாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து நடந்துச்சு. என்னோட அம்மா வந்து கொஞ்சம் மென்டலி இல்ல. அ ம முடியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேர்டேக்கர் வந்து எப்பவுமே அவங்கள கூட வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் போனா அவங்களால அந்த ப்ராப்பரா கிளீன் பண்ண முடியாது. ஸோ ரெஸ்ட் ரூம் போறது, அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகள் குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, தென் அவங்களுக்கு ஃபுட் குடுக்குறது, டேப்லெட்ஸ் குடுக்குறதுன்னு எல்லாமே வந்து ஒரு கேர்டேக்கர் இல்லாம முடியாது. அப்ப ஒரு கேர்டேக்கர் நான் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. 3 மந்த்ஸா வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. எங்க அம்மா வந்து நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மென்டலி இல்ல. நேச்சுரலாவே அவங்க வந்து எம்பத்தியே இல்லாத ஒரு கேரக்டர். யார்கிட்டயும் வந்து ஜென்யூனா அன்பு காட்ட மாட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க பிள்ளைங்கள தவிர வேற யார் மேலயும் அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான அன்பு இருக்காது. எல்லாரையும் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசுவாங்க. இல்ல காயப்படுத்திருவாங்க. யாரு மேலயுமே அந்த இப்ப நான் சொல்ற அந்த யுனிவர்சல் லவ்ன்றத நான் பார்த்ததே கிடையாது எங்க அம்மாகிட்ட. அப்ப இப்படி இருக்கிற ஒரு பெர்சனு இந்த அப்ப இப்படி இருக்கிற ஒரு பெர்சனு இந்த கேர்டேக்கர் வந்து அவங்கள வந்து ரொம்ப டாமினேட் பண்றதா அவங்களாவே நினைச்சுக்கிட்டு, கேர்டேக்கர ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என் முன்னாடி திட்டுனாங்கன்னா, நான் வந்து அ அ அம்மாவ கிட்ட திட்டி விட்டுருவேன். அதே மாரி அ அடிச்சிருக்காங்க. கேர்டேக்கர 2, 3 தடவைலாம் அடிச்சிருக்காங்க. அப்ப நான் அத வந்து உடனே நான் கண்டிச்சு சாரி கேட்க சொல்லியிருக்கேன். எனக்கு பயப்படுவாங்க. அதனால அவங்க வந்து சாரி கேட்டுருவாங்க. ஆனா எப்பவுமே இந்த கேர்டேக்கர் வந்து யா எப்பவுமே வந்து அவங்க வந்து அத வந்து ஒரு பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப பொறுமையும், ரொம்ப சகிப்புத்தன்மையும், அன்ப மட்டுமே வந்து அவங்க கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் அவங்க நடந்துக்கிறது. "அக்கா பரவாயில்லக்கா, விடுங்கக்கா, அம்மா வயசானவங்க தானக்கா, நான் பொறுத்துக்கிறேன்க்கா, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க?" எனக்கு என் முன்னாடி பண்ணும்போது எனக்கு கோவம் வந்து நான் நான் வந்து அம்மா கிட்ட ரியாக்ட் பண்ணிருவேன். "அம்மா நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு. அவங்கட்ட மன்னிப்பு கேளுங்க" அப்படின்னு சொல்லி பண்ணிருவேன். அத அவங்க வந்து என்கிட்ட வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஸோ இப்ப நான் ரொம்ப கடவுள தேங்க் பண்ணுவேன். "அப்பா இப்படிப்பட்ட ஒரு பெர்சன குடுத்துருக்கீங்க. அ எங்க அம்மாவோட மனச மாத்துங்க. நீங்க நெனச்சா மாத்தவே முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. அது மாத்துங்க" அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்ப அவங்க வந்து அ நேத்து வந்து ஊருக்கு போறாங்க. 5 டேஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அ அப்ப கெளம்புறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மாவோட ஃபேஸ் எல்லாம் மாறிருச்சு. ரொம்ப ஒரு மாரி டல் ஆயி ஒரு மாதிரியா இருந்தாங்க. நாங்க அத நோட்டீஸ் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு வந்து கண் கலங்கி வந்து எங்க அம்மா வந்து அ "அது ஊருக்கு போயிருச்சு. எனக்கு மனசே கேட்கல. வீடே வெறிச்சோடி இருக்கு. அது ஆவுன்னா ஓடி வந்துரும். என்னைய தனியாவே விடாது. என் கூடவே இருக்கும். எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு என் முகம் பார்த்து பண்ணும் அந்த பொண்ணு. எனக்கு அது போனது கஷ்டமா இருக்குன்ட்டு" கண்ணெல்லாம் கலங்குறாங்க. நான் லிட்டரலி ஐ காட் வெரி மச் ஷாக்டு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பொறந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எங்க அம்மா வந்து ஒரு 3 பெர்சன இப்படி வந்து நெனச்சு ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது.
அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னா, ஏதோ அவங்க உயிரே அவங்கள விட்டு வெளியில போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து ரொம்ப ஏங்கி போய் இன்னொரு கேர்டேக்கர் வந்துட்டாங்க. ஆனாலும் அப்படி ஏங்கி போய் இனி என்னைய அந்த பொண்ணு மாதிரிலாம் யாராலயும் பார்க்க முடியாது. அந்த பொண்ணு அவ ஞாபகமா இருக்கு. அ எவ்ளோ என்னைய பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னோன, உடனே நான் சிரிச்சுட்டே கேட்டேன். அப்ப நீங்க பயங்கரமா அடிச்சீங்க, திட்டுனீங்க முன்னாடி அப்படின்னோன, அதெல்லாம் என்னோட பெரிய தப்பு. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் அந்த மாரி நடந்திருக்க கூடாதுன்னு சொன்னோனே, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, இது எங்க அம்மாவோட பிஹேவியரே கிடையாது. இவங்க இந்த மாதிரி யார்கிட்டயுமே நடந்தது கிடையாது. அவங்க பிள்ளைங்க கிட்ட நடப்பாங்க அவ்வளோதான். பிள்ளைங்க கிட்டயும், ஹஸ்பண்ட் கிட்டயும் இறங்கி போவாங்களே தவிர, மித்தபடி எல்லார்கிட்டயுமே எவ்ளோ சொன்னாலும் வெறுப்பையும், ஒரு ஒரு விதமான ஒரு ஜெலஸு, அதுக்கப்புறம் ஒரு 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 எப்படி சொல்றதுன்னு தெரியல. அத வந்து வேற ஆளு அப்படின்ற மாதிரி தனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு இரக்கமில்லாத ஒரு பெர்சனா தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட 73 இயர்ஸ்ல இத வந்து பார்க்கும்போது, அ அவங்களால அவங்கள சமாதானப்படுத்திக்கவே முடியல, அவங்க இல்லாதத. அப்ப இட்ஸ் ரியலி அ பிக் சக்சஸ் ஃபார் பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ன்றத நான் நேத்து வந்து ரியலைஸ் பண்ணேன். உடனே அவங்க பேசுற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். பாருங்க நீங்க இல்லன்ன உடனே இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்கன்னு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்களும் இத எதிர்பார்க்கல. அப்ப ஒரு ஒரு சுத்தமா வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு அன்எம்பத்தட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டியவே 3 மந்த்ஸ் டாலரன்ஸும், பேஷன்ஸும் வந்து மாத்துதுன்னா பார்த்துக்கோங்க. அப்ப அந்த பவர பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் அன்பு. இதுவும் டிவைன் காட்டுற அந்த அன்புக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீச்சர்ல ஒண்ணு. அதுக்கடுத்து அன்புல முக்கியமானது ஹியூமானிட்டி, சர்வீஸ் டூ ஹியூமானிட்டி. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒரு நாளு, அப்புறம் அந்த ஒரு நாள்ல நம்மளோட உழைப்பு, அப்புறம் நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்ல ஏதோ ஒண்ணு. அத வந்து மத்தவங்களோட நன்மைக்காக நம்ம வந்து செலவு பண்ணணும். 2மே. நம்ம உழைப்பு அப்படின்னா என்னன்னா, அதுல வந்து நம்ம கத்துக்கிட்ட அறிவு, இவ்ளோ நாள் நீங்க கத்துக்கிட்ட அறிவ வந்து இப்ப நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கிளினிக் போய் ஒர்க் பண்றது போக, ஃப்ரீயா ஏதாவது ஒரு அ விஷயமா பண்ணணும். ஒரு ஃப்ரீ கேம்ப் மாரி வாரத்துல 1 நாளோ, டெய்லி பண்ண முடியலனாலும் வாரத்துல 1 நாள் பண்ணணும். அப்புறம் டெய்லி யாராவது ஒரு பேஷண்ட்டுக்காவது நீங்க வந்து ஃப்ரீயா வந்து உங்களோட அட்வைஸ குடுக்கணும். அப்படி நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்களோ, என்ன படிச்சிருக்கீங்களோ, அது ரிலேட்டடா அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன், ஃபிக்ஸ்டு போர்ஷன வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணணும். இது 2 பண்றதுக்கு பேரு தான் அன்பு. அதுக்கடுத்து டிட்டாச்மென்ட். அ அட்டாச்மென்ட்டோட கலந்த அன்புக்கு பேரு அன்பே கிடையாது. அதாவது நம்ம நம்ம பிள்ளைங்க மேல வச்சிருக்க பாசமா இருக்கட்டும், இல்ல நம்ம பார்ட்னர் மேல வச்சிருக்க பாசமா இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸ் மேல, சிப்லிங்ஸ் மேல, ஃப்ரெண்ட்ஸ் மேலன்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ்னஸோட இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணல, நம்மளுக்கு பதிலுக்கு அவங்க அன்பு காட்டலன்னா, அவங்கள கொஞ்சம் ஒரு ஆட்டி வைப்போம் இல்லையா? அவங்கள திட்டுறது, அவங்கள கேவலமா பேசுறது, உடனே அவங்கள வந்து நெகட்டிவா ட்ரீட் பண்றது, அப்படிலாம் பண்றோம்னா, நீங்க உண்மையாவே அன்பு காட்டலன்னு அர்த்தம். அதுக்கு பேரு வந்து உங்க செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்க்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்களே தவிர, அவங்க மேல நீங்க உண்மையா அன்பு காட்டல. அதுக்கடுத்து 2 முக்கியமான ஃபீச்சர். ஒண்ணு வந்து டிவைன் சரண்டர். இந்த அன்புல முக்கியமானது கடவுள்கிட்ட அப்படியே பரிபூரணமா சரணாகதி அடையிறது தான் அன்பு அன்புன்னு சொல்றாங்க. அதாவது கடவுள் மேல காட்டுற அன்பு. எனக்கு நீங்க போதும். உங்ககிட்ட நான் வந்து சரணாகதி அடைஞ்சிடுறேன். நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா எடுத்துட்டு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதும் அன்பு. அடுத்து வந்து பிளிஸ். கடவுள்ல உணர்ந்து உணர்ந்து டெய்லி அதனால வந்து நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா? அதுவும் இந்த அன்புல ஒண்ணா இருக்கும். ஸோ இத்தன விஷயம் இருக்கு ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே நீங்க பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க. இப்ப இப்ப நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன ஓவர் ஐடியலிஸ்டிக்கா இருக்கு. இப்படியெல்லாம் நம்மளால எப்படி பண்ண முடியும்? இப்படி பண்ணுனா நம்மள எல்லாரும் போட்டு நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அ அவங்க தேவைக்கு நம்மள எல்லாத்தையும் பண்ணிட்டுல போவாங்க. இவங்க சொல்றது லாஜிக்கலா கனெக்ட்டே ஆமாட்டேங்குதேன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. கரெக்ட். ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டில அடுத்தடுத்த லெவல் நீங்க போகும்போது
ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்கள மிஸ்யூஸ் பண்றதோ, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதோ, உங்கள தேவைக்கு யூஸ் பண்றதுன்ற சம்பவங்கள்லாம் நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி கடவுள் உங்ககிட்ட அனுப்பவே மாட்டாரு. அப்படியே அனுப்புனாலும், உங்களால அவங்க மாறிருவாங்களே தவிர, அவங்களால உங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா, இது எல்லாமே அப்படி இனிஷியலாவே நடந்துராது. நெறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ ஜர்னி. அதனால தான் நீங்க எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்ளோ நல்லதுன்னு நான் சொல்றேன். அந்த ஜர்னில வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்ல நீங்க எலிவேட் ஆக உங்களுக்கு உங்களுக்கு நடக்கிற நல்லதும் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு இப்ப வந்து நம்ம பார்க்குற மனிதர்கள நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி மெம்பரு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் நெய்பர்ஸு, கான்டாக்ட்ஸு, அப்புறம் ஆஃபீஸில வேலை பார்க்குறவங்க. ஏன்னா ஆஃபீஸ் நம்ம டெய்லி கரியர் ரிலேட்டடா டெய்லி எல்லாரையும் மீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவங்க தே ஆர் கன்சிடர்ட் அஸ் அ செகண்ட் ஃபேமிலி ஃபார் அஸ். டெய்லி பார்க்குறனால. அப்ப அவங்க ஒரு டைப் ஆஃப் பீப்பிள். இப்படி தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு ஒரு சர்க்கிள்ல நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் சர்க்கிள் யாருன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதவங்க. நம்ம எந்த விதத்திலயும் ரிலேட்டடா இல்லாத நபர்கள். இப்ப நான் இப்ப சொல்லியிருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னா, அவுட்டர் சர்க்கிள்ல இருந்து ஆரம்பிங்க. நான் இப்ப சொல்லும்போதே நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு யார் வந்து அதிகமா காயத்த, யார் பாதிப்பு உண்டு பண்ணாங்களோ, அவங்களோட இப்ப கனெக்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட கனெக்ட் பண்ணீங்கன்னா, சத்தியமா உங்க ஈகோ வந்து அலோவ் பண்ணாது. நியாயமும் இல்லாத மாரி தெரியும். அவங்க எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் எப்படி பொறுமையா இருக்கிறது, சகிப்புத்தன்மையோட இருக்கிறது, எதிர்பார்ப்பு இல்லாத அன்ப காட்டுறது, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் உங்க ஈகோ ரெசிஸ்ட் பண்ணும். கரெக்ட். ஆனா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா ஒரு லெவல்ல நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டில அடுத்தடுத்து போம்போது நடக்கும். அதனால இப்ப நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணாம, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவுட்டர் சர்க்கிள ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு எந்த விதத்திலயும் சம்மந்தமே இல்லாத நபர்கள் கிட்ட என்னால இந்த எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுதான்னு நீங்க செக் பண்ணணும். ஓகே. அவங்க கிட்ட இப்ப நான் சொல்லும்போதே நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த விதமான காயத்தையும், பாதிப்பு, டேமேஜ ஏற்படுத்தாத ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ஸ், ஒர்க் பிளேஸ்ல உள்ளவங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா சின்ன லெவல்ல காயத்தை ஏற்படுத்துறவங்களா இருப்பாங்க. ரொம்ப பெருசா இருக்காது. அதே மாரி சின்ன லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்துறவங்க. அப்படி லோ இன்டென்சிட்டில இருக்கிற பீப்பிள நீங்க அடுத்து ஃபோக்கஸ் பண்ணி, அந்த ஹை இன்டென்சிட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த ட்ரையும் பண்ணவே கூடாது. அது வந்து கடவுள் மட்டும் தான் நடத்த முடியும். அதுக்கு நீங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவலா நான் சொல்ற மெடிடேஷன், சேரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் லைக் திஸ் இப்ப நான் திருமந்திரம் நான் சொல்றேன் இல்லையா? இது எல்லாத்தையும் லிசன் பண்ண உங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேச்சுரலா ஹேப்பன் ஆயி, உங்க வைப்ரேஷன் போய் ஃபர்ஸ்ட் அந்த பர்சன மாத்தும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க வைப்ரேஷன் நல்லா ஆகும்போது, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தின நபர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்ககிட்ட ப்ராப்பரா நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ட்ரை பண்ணும்போது நீங்க கேவலமா ரிட்டாலியேட் பண்ணாம இருந்தா போதும். இது வந்து நடக்கிறதுக்கு பல காலங்கள் ஆகும். பல மாசங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம். அதனால அந்த அந்த ஏரியாவ மட்டும் நீங்க விட்டுருங்க. அந்த ஏரியால நீங்க எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, அவங்க உங்களுக்கு ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த விட்டு வெளியில போயிரணும். பதிலுக்கு நெகட்டிவா ரியாக்ட் பண்ணாம, அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு, அந்த அந்த உங்களோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிரணும். அதையும் மீறி சில நேரம் உங்க கண்ட்ரோலே இல்லாம நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க, நீங்க கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த மொமெண்டோட அத விட்டுறணும். திரும்பி அதையே நினைச்சுக்கிட்டு, ஐயோ! நான் இப்படி கோவப்பட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கக்கூடாது. அ உடனே அந்த கோவத்த வந்து டெவலப் பண்ணிட்டும் போகக்கூடாது. அவ்வளதான். இது ஒரு சின்ன பிராக்டிஸ் தான். இத நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸையும் நீங்க பண்ண லாஸ்ட் தான் இந்த உங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர் வந்து மாறுவாங்க. அதனால அவங்கள இங்க ஃபர்ஸ்ட்டா வைக்காதீங்க. ஸோ இப்ப நான் வந்து யுனிவர்சல் லவ் அதாவது திருமூலர் சொன்ன அன்பே சிவம்ல இருக்கக்கூடிய அன்பு என்னன்றத சொல்லிட்டேன். அன்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் சொல்லிட்டேன். அந்த அன்பை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப எனக்கு வந்து ரீசெண்டா நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். அது வந்து இத நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி அது வந்து இருக்கும். இப்ப எனக்கு கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காட் ஃபார்ம்ஸையும் நான் வந்து ப்ரே பண்ணேன். சரியா தெரியாமலே அதான் நம்மளுக்கு எல்லாம் என்ன சொல்லிக் குடுப்பாங்க, வெள்ளி, செவ்வாய்னா கோயிலுக்கு போ, வீட்ல விளக்கேத்து, அப்புறம் நல்ல நாள்னா பூஜை பண்ணு, அவ்வளோதான். இதான் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க.
அதுக்கு மேல வீட்ல சொல்லிக் குடுக்குறதுக்கு அவங்களுக்கும் ஞானம் கிடையாது. அவங்களுக்கு டைமும் கிடையாது. அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. எல்லாருமே வந்து அந்த மிடில் கிளாஸ் பீப்பிள அவங்களுக்கு வந்து அந்த மணி ஏர்ன் பண்ணி ஃபேமிலிய செட்டில் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்றபோது, எல்லாமே நானா கத்துக்கிட்டது தான். அப்ப எனக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு சில புக்ஸ்ல வந்து கடவுள்ன்றது ஒருத்தர் தான். அ ஆளாளுக்கு விதவிதமா கும்பிடுவாங்கன்றது எப்படியோ ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால நான் வந்து சரி நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அத கும்பிடுவோம்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல நான் வந்து காளி அம்மன ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகி ஸ்கூல்ல வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சனால, அங்க வந்து ஜீசஸோட ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகி நான் வந்து அ இது அ ஆஃபீஸ் நான் போனம்போது, அங்க வந்து என்னோட சீனியர் சார் வந்து சாய்பாபாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ சாய்பாபாவ வந்து கும்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து சாய்பாபாலருந்து அந்த சாய்பாபாவோட புக்ஸ வந்து படிக்க ஆரம்பிச்சு, ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுல அந்த அம்மன் கும்பிடும்போதே மத்த எல்லா கடவுள் மேலயும் ஒரு பிரியம் இருக்கும். ஆனா, அந்த க்ளோஸ் ஃபீல் வந்து அந்த அம்மன் கிட்ட தான் இருந்துச்சு. அ என்னோட ஃபேமிலில எல்லாரும் முருகன கும்பிடுவாங்க. ஸோ முருகனும் வந்து என்னன்னா, அவர் பார்க்க அழகா இருப்பாரு. அவரோட ஃபோட்டோ பார்த்தாலே மனசு அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த பழனி முருகனோட ஒரு ஃபோட்டோ எப்பவுமே இருக்கும். மனசு கஷ்டமா இருக்கும்போது அந்த முகத்த பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி தான் அங்கங்க கடவுள வந்து அந்தந்த கடவுள் வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள என்டர் ஆன உடனே எனக்கு டக்குன்னு உள்ள வந்தது சிவன் தான். ஸோ சிவனை வந்து அப்படியே லிட்டரலி என்னோட ஃபாதர் மாதிரி, அதாவது இது சாய்பாபா வந்து ஃபாதராக மாறி குருவாக மாறினாரு. சிவன் உள்ள வரும்போது தான் எனக்கு வந்து சாய்பாபான்றது வந்து குருன்ற ஃபீலை எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, அவர் வந்து எனக்கு வந்து குருவா இருந்து எனக்கு வந்து இப்போ வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிவனை வந்து ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. மெடிடேஷன் பண்ணும் போதும் சரி, கேட்குற சாங்ஸும் சரி, கடவுள்னு மனசுக்குள்ள நினைச்சாலே எனக்கு சிவனோட உருவம் தான் வரும். எப்போ மனசு கஷ்டப்பட்டாலும் பின்ட்ரெஸ்ட்ல போய் சிவனோட இமேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஆல்பம்ல சேவ் பண்ணிட்டு எனக்கு அந்த நெகட்டிவ் ஃபீல் வரும்போதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நான் வந்து வேலையா வச்சிருந்தேன். அப்புறம் அப்படியே ஒரு கட்டத்துல எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா வந்து எனக்கு ஃபாதரா மாறினாரு. ஃபாதர் அப்படின்னு யோசிச்சாலே எனக்கு சாய்பாபா தான் எனக்கு பண்ண ஆரம்பிச்சேன். சிவன் வந்து எனக்கு மென்டரா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுச்சு. குருவா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட் 1 மந்த்தா என்ன நடந்துருச்சு அப்டின்னா, என்னால வந்து காடுன்னு நெனச்சாலே, கடவுள்னு நெனச்சாலே, எனக்கு எந்த உருவமுமே எனக்கு வரமாட்டேங்குது. அப்படியே மறைஞ்சிருச்சு. என்னால சிவன வந்து அ கடவுளோட கனெக்ட்டே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது இது? ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே கண்ண மூடி கடவுள்னு நெனச்சா, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வரணும்ல. அட்லீஸ்ட் ஒரு ஒளியாவது வரணும். நெறைய பேர் வந்து ஒளிய கும்பிடுவாங்க. அப்ப அந்த ஒளியாவது நம்மளுக்கு கடவுளா வரணும். அப்படி எனக்கு வராம, எனக்கு கடவுள்னு யோசிச்சாலே எதுவுமே வரமாட்டேங்குது. மைண்டு ரொம்ப வந்து ஒரு மாரி இருட்டா மட்டும் தான் இருக்கு. எதுவுமே இல்லாம அ ஒரு எப்படி சொல்றது? எதுவுமே இல்லாத தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்லாம எனக்கு வருது. எனக்கு ரொம்ப அது ஷாக் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எனக்கு வராத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணி ஏன்னு பார்க்கும்போது, திரும்பி எனக்கு கடவுள் இன்சிஸ்ட் பண்றது, "இனிமே உனக்கு உருவமே தேவையில்ல. எல்லாருக்குள்ளயும் நான் இருக்கேன். எல்லாருக்குள்ளயும் என்னைய பாரு. அவ்வளதான். நான் இனிமே எல்லார் வழியா தான் நான் உன்கிட்ட வருவேன். இனிமே கற்பனையில நீ வந்து என்னைய வந்து நீ நினைக்கணும்னு அவசியமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, இப்ப வரைக்கும் எனக்கு வந்து அத வந்து கரெக்ட்டா அப்ளை பண்ண முடியல. ஏன்னா எல்லார்கிட்டயுமே டிவைன் இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனா, அத எப்படி பிராக்டிகலா நம்ம எடுத்துட்டு போக? நான் வந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பேன். எல்லாருமே வந்து என்ன மாதிரி அப்படின்னு நெனைப்பேனே தவிர, அ கடவுளையே நான் நானே கடவுள்ன்னு நான் திங்க் பண்ணதில்ல. கடவுள் எனக்குள்ள இருக்காருன்னு மட்டும் தான் நான் திங்க் பண்ணியிருக்கேனே தவிர, என்னையும் கடவுளா நெனைச்சதில்ல, மத்தவங்களையும் கடவுளா நெனைக்காதனால, எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்ப அந்த ஸ்டேஜ் வந்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. எனக்கு இன்னும் சீக்கிரமா வந்து கடவுள் வந்து ஆன்சர் பண்ணிருவாரு. ஏன் வந்து எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. ஆனா, அத நான் எந்த இடத்துல மிஸ் பண்றேன், எப்படி நான் வந்து அத வந்து பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்றத இன்னும் வந்து எனக்கு கரெக்ட்டா கேட்ச் பண்ணாம இருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு காட். இப்ப அது ரிலேட்டடா நேத்து வந்து என்ன நடந்துச்சுன்னா, மெடிடேஷன்ல வந்து நான் எப்பவுமே காட் கூட பேசுறதுக்கான ஒரு டைமா வச்சுப்பேன். அப்ப மெடிடேஷன்ல இன்னைக்கு விமென்ஸ் டே. எனக்கு வந்து விமென்ஸ் டேக்கு வந்து நீங்க வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஒரு ஆன்ஸரும் வர்றதில்ல. இப்ப வந்து மெடிடேஷன்ல எனக்கு எந்த ஆன்ஸர்ஸும் வர்றதே கிடையாது. எப்ப வந்து கடவுள் அந்த உருவம் இல்லாம ஆனாரோ, அதுலருந்து எனக்கு வந்து மெடிடேஷன்ஸ்ல எந்த ஆன்ஸர்ஸும் வர்றதே கிடையாது. அப்ப சைலன்ட்டாவே தான் இருக்கு. நான் திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருக்கேன். சைலன்ட்டாவே இருக்கு. அப்படியே மெடிடேஷன் செஷனையும் நான் முடிச்சுட்ட உடனே, அ எனக்கு வந்து அ என்னோட சிஸ்டரோட
பொண்ணு. அவ இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷ் மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சதே கிடையாது. என்னோட ரிலேட்டிவ்ல அவ சிஸ்டர் அவ. 111ல வீடியோ வருது. ஸோ நான் ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால வந்து 111 பார்த்தோன்னே அந்த வீடியோ கிளிக் பண்ணால் என்னோட அழகான ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து வீடியோவாக மாற்றி அதுக்கு ஒரு அழகான ஒரு பாட்டும் போட்டு விமென்ஸ் டே விஷ் போட்டிருந்தா. அப்படியே எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அது வந்து காட் தான் எனக்கு அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போ காட் வந்து நான் உனக்கு மெசேஜ் கொடுக்கணும்னா இனிமே நான் வந்து மனிதர்கள் மூலமாக தான் வருவேன். நீ மனிதர்களுக்குள்ளே தான் நீ என்னைய பார்க்கணும்னு சொன்னது திரும்பி வந்து மண்டையில் வந்து பயங்கரமாக அடிச்சிச்சு. சரின்ட்டு அவளை தேங்க் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே காட் வந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா என்னோட சிஸ்டர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. அந்த வீடியோ இன்னும் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. அது கூடவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷி கேவ் எ கிஃப்ட். ஒரு ரிங் கொடுத்தாங்க. அந்த ரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஸ்டு ரிங்கு. ஏன்னா எனக்கு காட் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் இருக்கேன் அப்படின்னா த்ரூ லவ் தான் நீ வந்து அவங்களோட உன்னால் கனெக்ட் பண்ண முடியும். என்னோட வெர்ஷனை நீ கனெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து அந்த லவ் தான் வேணும். உன்னோட ஹார்ட் வந்து அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணுன்றது தான் எனக்கு மெசேஜாக வந்துச்சு. ஸோ இவங்களோட மோதிரம் வந்து 2 ஹார்ட் போட்டு வந்துருந்துச்சு. ப்ளஸ் அவங்க வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பேசிஸில் தான் வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு மேலே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ரோஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரோஸ் அது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ரோஸ் நான் உனக்கு ஆர்டர் பண்ணவே இல்லை. கரெக்டாக வந்து உனக்கு ஆர்டர் பண்ண கிஃப்ட்டு வந்து நான் வாங்குகிறேன். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட 2 ரோஸை கொடுத்துட்டு போகிறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்டேன். இல்லை நாங்கள் ஒரு ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த தான் இப்போ நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னோன்னே அப்போ யோசிச்சு பாருங்க அது எங்கேருந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து காட் வந்து என்கிட்ட வந்து டெய்லி என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நான் வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கேன். நீ இனிமே என்னைய வந்து தனியா ஒரு உருவமா வச்சு பார்க்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் நீ என்னைய பார்க்கணும். இனிமே அடுத்த உன்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டில அடுத்த எலிவேஷன் இதுதான். ஸ்டாப் பண்ணு. என்னைய வந்து ஒரு உருவம் வச்சு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு ஒரு உருவமோ, இல்ல ஒரு பொருளோ, இல்ல ஈவன் ஒளியா கூட நீ இனிமே என்னைய பார்க்க வேண்டாம். எல்லா மனிதர்களுக்குள்ளயும் என்னைய பாருன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இப்ப நான் அந்த 1 இயர்ல அடுத்தடுத்த லெவல் எலிவேட் பண்ணதுல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ப இந்த பாட்டு அதோட எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அன்பே சிவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால எனக்கு இப்போ கிடைச்சதையும் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பாட்டு எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு முக்கியம். இதை உங்க லைஃப்ல நீங்க 100% அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 100% உங்க லைஃப்ல எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா மாறும். இல்ல நான் அவ்வளோ அப்ளை பண்ற அளவுக்கு நான் இல்ல. நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் முயற்சியாவது ஆரம்பிங்க. மித்த எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பாரு. ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க்ல வந்து நான் பேசின விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது கூட வந்து நீங்க இப்போ எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஸ்கோர் மாதிரி போட்டிருக்கேன். அதை வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதுக்காக செக் பண்ணி லோவா இருந்துச்சுன்னா உடனே நீங்க லோவா ஃபீல் பண்றதுக்காக இது போடல. இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆமா நம்ம கிட்ட இந்த ஷார்ட் ஃபால்ஸ் இருக்கு. கடவுள் துணையோட அதை தாண்டி நான் வந்துருவேன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாரு. அதுக்கப்புறம் டெய்லி ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் இப்ப சொல்ற விஷயங்களை நீங்க பண்ணணும். இது 2 நீங்க பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ் அன்கான்ஷியஸ்லி வித் த பவர் ஆஃப் டிவைன். அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ ஆல்.